எல்லோருக்கும் நமஸ்காரம். நாம இந்த பதிவுல ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி நாம தெரிஞ்சுக்க போறோம். ஜோதிடத்துல இவ்வளவு நாள் நாம ராசியை பத்தி தெரிஞ்சிருக்கோம், நவாம்சத்தை பத்தி தெரிஞ்சிருக்கோம். இப்போ பாவம் அப்படின்னா என்ன அப்படிங்கிற விஷயத்த நான் இந்த பதிவுல உங்களுக்கு சொல்லலாம்னு இருக்கேன். ஒரு குழந்தை பிறக்கும்போது அந்த குழந்தை பிறக்கிற அந்த நேரம், அந்த இடம், அந்த நாள், அந்த நட்சத்திரம், இதை அடிப்படையா வச்சு கிரகங்கள் எங்க இருக்குங்கிறத கணக்கு பண்ணி அதை பேஸ் பண்ணி எழுதக்கூடியதுதான் ஒரு ராசி. ஆனா இந்த பாவம் அப்படிங்கிறது லேசா ஒரு மாறுபடும் அப்படின்னு சொல்லலாம். இது எதனால அப்படின்னா, அந்த கிரகங்கள் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து லக்னத்துக்கு இருக்கக்கூடிய இந்த டிகிரியை வச்சு கால்குலேட் பண்ணக்கூடியதுதான் இந்த பாவம். அப்போ கிரகங்கள் என்னதான் ஒரு இடத்துல இருந்தா கூட அது எந்த அளவுக்கு அந்த லக்னத்துக்கு நெருங்கி இருக்கு அப்படிங்கறத அந்த டிகிரியை வச்சு நாம கணக்கு பண்ணி சொல்றதுதான் இந்த பாவ அட்டைன்னு சொல்லக்கூடிய இந்த விஷயம். இப்போ எதனால இந்த பாவத்தை பத்தி நாம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நிறைய பேர் பார்த்தோம்னா ஒரு பர்டிகுலர் ராசியிலயோ ஒரு லக்னத்திலயோ பிறந்திருப்பாங்க. அவங்களுக்கு பார்த்தோம்னா 2ஆம் இடம் நல்லா இருக்கும், 7ஆம் இடம் நல்லா இருக்கும். ஆனா பார்த்தா அவங்களுக்கு அந்த சரியான நேரத்துல திருமணம் நடக்காமையோ ஒரு தாமதமா இருக்கக்கூடிய ஒரு சில நிகழ்வுகள்லாம் அவங்களுடைய வாழ்க்கையில சந்திச்சிருப்பாங்க. ஒரு சில பேருக்கு பார்த்தோம்னா உத்தியோகஸ்தானமான 10ஆம் இடம் ரொம்ப நல்லா இருக்கும், ஆனா சரியான நேரத்துல உத்தியோகம் கிடைக்காம இருப்பாங்க. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது, இந்த ஜாதக ராசி கட்டத்தையும் தாண்டி சில நேரத்துல பார்த்தோம்னா இந்த கிரகங்கள் பாவ அட்டையில போய் பார்க்கும்போது ராசியில இருக்கக்கூடிய அந்த இடத்தை தாண்டி அடுத்த கட்டத்திலேயோ இல்ல அதனுடைய முன்கட்டத்திலேயோ இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை நாம தெரிஞ்சுக்க முடியுது. ஆனா பாவத்தை பத்தி ரொம்ப பெருசா நிறைய பேர் சொல்றது இல்லை. ஏன்னா முற்காலத்துல எல்லாம் பார்த்தோம்னா ஜோதிடத்துல பெரும்பாலும் ராசி அம்சம் இதை பேஸ் பண்ணி தான் எல்லாருமே விளக்கம் கொடுத்துருக்காங்க. இந்த பாவம் அப்படிங்கிறது இந்த டிகிரியை வச்சு கால்குலேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். இதையும் முழுசா நிறைய பேர் ஏத்துக்காத காரணம் என்னன்னா, இந்த பாவத்தை கணக்கு பண்ணக்கூடிய விதத்திலையும் பல விதங்கள் இருக்கு. அதாவது நாம இந்த வான்வெளியை ஒரு 360 டிகிரியா பிரிச்சிருப்போம். அந்த 360 டிகிரி ஒரு சர்க்கிள் சொல்லக்கூடிய இந்த இடத்துல 12 கட்டங்கள், அதனால 12 ராசிகளா, ஒவ்வொரு ராசிக்கும் பார்த்தோம்னா 30 டிகிரி. இப்போ 30 × 12 360 டிகிரி இந்த எல்லா ராசியும் சேர்த்து இருக்கும். பொதுவாகவே பார்த்தோம்னா ஒரு கிரகமானது எப்படி பயணம் செய்யறது அப்படின்னா, ஒவ்வொரு நட்சத்திரமா பயணம் செய்யறது. இப்ப இன்னைக்கு தனு ராசியில மூல நட்சத்திரத்துல சந்திரன் இருக்கார் அப்படின்னு சொன்னா, விருச்சிக ராசியில குரு இருப்பார். அந்த ராசியிலன்னா எந்த நட்சத்திரம் அப்படின்னு நம்ம பார்க்கணும். அதுபோல சுக்கிரன் இன்ன ராசியில இன்ன நட்சத்திரத்துலதான் அவர் பயணம் பண்ணிட்டு இருப்பார். அப்படின்னா கிரகங்கள் எல்லாமே பார்த்தோம்னா அந்த நட்சத்திரத்துலதான் பயணம் பண்ணிட்டு இருக்கு. இப்போ ஒருவருக்கு பிறந்த ஜாதகத்துல மேஷ ராசியில சந்திரன் இருக்காருன்னு வச்சுப்போம். 2ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்காருன்னு வச்சுப்போம். அதாவது ரிஷபத்துல சுக்கிரன் ஆட்சியா இருக்காருன்னு நம்ம ராசியை வச்சு பார்ப்போம். ஆனா இந்த சுக்கிரனானவர் டிகிரியை வச்சு கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 15 டிகிரிக்கும் கம்மியா இருக்கும்போது பார்த்தோம்னா அவர் மேஷத்திலேயே அவருக்கு அதிக ஆதிக்கம் இருக்கிற போல தெரியும். இப்ப நம்ம பலன் சொல்லும்போது ஒருவேளை மேஷ ராசி மேஷ லக்னமா இருந்து லக்னத்துக்கு 2ஆம் இடம் சுக்கிரனா இருக்கணும், ராசியை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் 2ஆம் இடத்துல இருந்தா கூட பாவத்தை பொறுத்த வரைக்கும் அது லக்னத்தையே குறிக்கிறது. அதனால இந்த நபரை பொறுத்த வரைக்கும் 2ஆம் இடத்து பலனும் சேர்த்து லக்னத்து பலனும் சேர்த்து இந்த சுக்கிரன் கொடுப்பார் அப்படின்னு நாம ஒரு முடிவுக்கு வரணும். அப்போ யாருக்குமே நாம பலன் சொல்லும் போது பாவ அட்டை எப்படி இருக்கு, அதாவது ராசியில இருக்கக்கூடிய கிரகங்கள் பாவத்திலையும் அதே போல இருக்கா இல்ல லேசா மாறுபட்டிருக்காங்கிறதையும் நம்ம கணக்குல வச்சுக்கிட்டு தான் பலனை சொன்னா ஓரளவுக்கு சரியா இருக்கும்னு என்னுடைய கணிப்பு. இதுக்கு நான் ஒரு சில உதாரணங்கள் உங்களுக்கு புரியறதுக்கு நான் முயற்சி பண்றேன். ஒரு சில உதாரணங்கள் கொடுக்குறேன், முடிஞ்ச வரைக்கும் இதை புரிய வைக்கிறேன். ஆனா இது ஒரு பெரிய ஒரு ட்ரிக்கி ஒரு விஷயம், அவ்வளவு ஈஸியா புரியறது அவ்வளவு சுலபம் கிடையாது.
இப்போ மேஷராசியை பொறுத்த வரைக்கும் அஸ்வினி நட்சத்திரம், பரணி நட்சத்திரம், கார்த்திகை முதல் பாதம். ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் கார்த்திகை 3-4 பாதங்கள், ரோஹிணி, மிருகசீரிஷம் 1-2 இந்த பாதங்கள்லாம் தான் மேஷராசியிலையும் ரிஷபராசியிலையும் இருக்கும். இப்போ ஒருவருக்கு மேஷராசி மேஷ லக்னம்னு வச்சுப்போம். அதில் வந்து இப்போ சுக்கிரன் வந்து கார்த்திகை நட்சத்திரத்துல இருக்காருன்னு வச்சுப்போம். ஒரு 6:40 பிறக்கிறாருன்னு எடுத்துப்போம். இப்போ மேஷ லக்னம் மேஷராசின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, உதாரணத்துக்கு இப்போ ரிஷபத்துல ஒரு கிரகம் இந்த நட்சத்திரத்துல பயணம் செஞ்சுட்டு இருக்கு. கார்த்திகை நட்சத்திரத்துல இப்ப சுக்கிரன் பயணம் செஞ்சுட்டு இருக்காருன்னு எடுத்துப்போம். இப்போ இந்த உதாரணத்தை பொறுத்த வரைக்கும் டிகிரி வைஸ் பார்த்தாலும் ரிஷபத்துல தான் சுக்கிரன் காட்டுறாரு. அது மட்டும் இல்லாம சுக்கிரன் இருக்கக்கூடிய இடமும் பார்த்தா ரிஷபம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் போது, இந்த ஜாதகர் பொறுத்த வரைக்கும் மேஷத்துல இவர் லக்னமா இருந்தா இவருக்கு 2ஆம் இடத்திலேயே வந்து சுக்கிரன் இருக்கார். பாவத்திலையும் பார்த்தோம்னா 2ஆம் இடத்துல இருப்பாரு. அதே போல ராசியிலையும் பார்த்தா 2ஆம் இடத்துல இருப்பாரு. இதே இவர் ஒரு சமயம் கிட்டத்தட்ட ஒரு 7 மணிக்கு பிறக்கிறாருன்னு எடுத்துக்கிட்டானா எப்படி இருக்குங்கிறத நம்ம இப்ப பார்க்கலாம். 7 மணிக்கு ஒரு பிறக்கிறார் அப்படின்னு சொன்னா அப்ப ரிஷபத்துல வந்து இந்த சுக்கிரன் இருக்காருன்னு நம்ம கணக்கு எடுத்துக்கிறோம். ஆனா நாம அந்த சுக்கிரனுடைய டிகிரி வச்சு பார்க்கும்போது, இப்ப ஒருவேளை மேஷ லக்னமா இருந்தா அந்த லக்னத்துக்கு ஒரு 15 டிகிரிக்குள்ளேயே இந்த சுக்கிரன் இருக்கும்போது அவர் என்ன ஆயிடுறாருன்னா, பாவத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மேஷத்திலேயே இருக்கிற மாதிரியே கணக்கு வந்துடும். இப்ப நீங்க இந்த சார்ட்டை பார்த்தா உங்களுக்கு தெரியும். இந்த நட்சத்திரம்லாம் எப்படின்னா, ஒவ்வொரு ராசிக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 நட்சத்திரங்கள் இருக்கும். இந்த நட்சத்திரத்து மேலதான் இந்த கிரகங்கள்லாம் பயணம் செய்யும். இப்ப இந்த பாவம் கணக்கு பண்ணும்போது நிறைய மெத்தட் இருக்கு. அதுல ஒரு மெத்தட் எப்படின்னா, எங்க லக்னம் இருக்கோ அந்த லக்னத்தோடைய லக்னம் ஆரம்பிக்கக்கூடிய மையப்பகுதியை 0 டிகிரியில ஆரம்பிச்சு ஒவ்வொரு கிரகங்களா கால்குலேட் பண்ணி 360 டிகிரி முடிப்பாங்க. இது ஒரு மெத்தடு. இன்னொன்னு பார்த்தோம்னா, ஒவ்வொரு ராசியில மையப்பகுதியில அந்த லக்னம் வச்சுக்கிட்டு அந்த லக்னத்துக்கு முன்னாடியும் பின்னாடியும் 15 டிகிரியை வச்சு கணக்கு பண்ணுவாங்க. அதே போல ஒவ்வொரு கிரகம் இருந்தாலும் அந்த கிரகங்களுக்கு 30 டிகிரின்னு எடுக்கும்போது முதல்ல அதோட இடது பக்கம் 15 டிகிரி, வலது பக்கம் 15 டிகிரி, இது இப்படி கால்குலேட் பண்றது ஒரு மெத்தடு. இப்படி சொல்றதுதான் வந்து ஓரளவுக்கு சரியா இருக்கும். ஏன்னா எப்பவுமே அந்த மைய பகுதியில அந்த கிரகங்கள் இருக்கும்போது அதோட வலிமை ரொம்ப அதிகமா இருக்கும். அந்த மெத்தடு தான் வந்து பெரும்பாலும் நிறைய பேர் வந்து பயன்படுத்துறாங்க. இப்போ அந்த வச்சு பார்க்கும்போது ஒருவர் 7 மணிக்கு பிறந்தார் அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த மேஷத்துல இருக்கக்கூடிய சுக்கிரன் ஓரளவுக்கு பலன் தரும். இருந்தாலும் ரிஷபத்துல இருக்கக்கூடிய சுக்கிரன் தான் உங்களுக்கு அதிக பலன் தரும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ ஒருவர் 7:40 பிறந்தார் வச்சுப்போம். இப்ப பார்த்தோம்னா இந்த சுக்கிரனுடைய அந்த கதிர்வீச்சு, அதாவது அவருடைய அந்த டிகிரின்னு வச்சு பார்க்கும்போது பெரும்பாலும் மேஷத்திலேயே அதிகமா இருக்கிற இந்த அமைப்பை நம்ம பார்க்கலாம். இப்போ ஒருவேளை இந்த ஜாதகர ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா இந்த சுக்கிரன் இருக்கக்கூடிய இடம் 2ஆம் இடமான ரிஷபமா இருந்தா கூட அதோடைய பாவத்தை வச்சு பார்க்கும்போது அவர் அதிகமான பலன்களை பார்த்தோம்னா மேஷத்தை ஒட்டியே இருக்கும். ஏன்னா இவருடைய டிகிரி பார்த்தா இன்னும் கொஞ்சம் க்ளோஸா இருக்கும், இந்த மேஷத்துக்கு கிட்ட கிட்ட வந்துருக்கும். இப்படி வச்சு பார்க்கும்போது பாவத் சில சமயம் ஒருவளுக்கு ஓரளவுக்கு சில பலன்களை இந்த ராசியை ஒட்டி தரும் நம்ம சொல்லலாம். அதாவது பாவத்தை நம்ம முழுமையா எடுத்துக்க கூடாது, ராசி தான் முதன்மையா எடுத்துக்கணும். ஆனாலும் இந்த பாவத்தில் இருக்கக்கூடிய சில தன்மைகள் அவங்களுக்கு ஏற்படும் சொல்லலாம். இது எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, 2ஆம் இடத்த சுக்கிரன் 2ஆம் இடத்த பலனை சேர்த்து தரும்போது லக்ன பலனையும் சேர்த்து தரும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஒருவருக்கு வந்து தொழில் ஸ்தானமான 10ஆம் இடத்துல வந்து ஒரு கிரகம் இருக்குன்னு எடுத்துப்போம். ஒருவேளை குரு இருக்கார் அப்படின்னா 10ஆம் இடத்துல குரு இருக்கார், ஆனா பாவத்துல ஒரு 11ஆம் இடத்துல இருந்தார் அப்படின்னா 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய தொழில் ஸ்தானமான இருக்கக்கூடிய குரு 11ஆம் இடமான லாபத்தையும் சேர்த்து தருவார் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும். இப்படி ராசியும் பாவத்தையும் சேர்த்து நாம கணக்கு பண்ணினா ஓரளவுக்கு பலன்களை கொஞ்சம் துல்லியமா சொல்ல முடியும். இப்போ ஒரு உதாரண ஜாதகம் பார்க்கிறோம். இந்த ஜாதகருடைய ராசியும் பாவாட்டையும் இங்க காமிச்சிருக்கேன். இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா 12ஆம் இடத்துல ராகு இருக்காரு, 8ஆம் இடத்துல சுக்கிரனோட சேர்ந்து குருவும் இருக்காரு. ராசி பார்த்தா தனுராசி அப்படின்னு நமக்கு தெரிய வருது. ஆனா இவருடைய பாவத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா சந்திரன் இன்னும் தனுராசிக்கு நுழையாத மாதிரி தான் இருக்கு. ஏன்னா பாவத்தை பொறுத்த வரைக்கும் சந்திரனுடைய அதிகபட்ச ஆதிக்கம் பார்த்தோம்னா விருச்சிகத்துல தான் அமைஞ்சிருக்கு. அது போல ராகு பார்த்தோம்னா 12ஆம் இடத்துல இல்ல 11ஆம் இடத்துல இருக்கிற போலதான் தெரியுது. அது போல குரு சுக்கிரன் பார்த்தோம்னா
7ஆம் இடத்துல இருக்கிற மாதிரி இருக்கு. இப்ப இந்த ஜாதகருடைய பலன் எப்படி இருக்கும் அப்படின்னா, சந்திரன் தனுராசியா இருக்கும். ஆனா விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய சந்திரனுடைய அமைப்பும் சேர்ந்து இருக்கும். அப்ப இவரை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும்னா, 10ஆம் இடத்துல தொழில் ஸ்தானத்துல சந்திரன் இருக்கும். அது மட்டும் இல்லாம இவரை பொறுத்த வரைக்கும் மனதுல ரொம்ப ஆசைகள் இல்லாம இருக்கக்கூடிய ஒரு தன்மைகள் இருக்கும். இப்போ ராகு பொறுத்த வரைக்கும் 12ஆம் இடம் அயனஸ் அந்த ஸ்தானத்துல இருக்காரு. நிறைய விரயத்தையும் கொடுப்பாரு. ஆனா 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால ஒரு சில லாபங்களும் இவருக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம். அதுபோல 8ஆம் இடத்துல குரு சுக்கிரன், இவர் பாவத்துல 7ஆம் இடத்தையும் சேர்த்து ஆதிக்கம் பண்றதுனால 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரனும் குருவும் 7ஆம் இடத்து தன்மையும் சேர்த்து பண்ணுவார் அப்படிங்கறத நாம தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம். இப்படி ஒவ்வொரு ஜாதகருக்கும் பார்த்தோம்னா, இந்த ஜாதக ராசி கட்டத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள் பாவத்துல மாறுபட்டு இருந்தது அப்படின்னா, அந்த மாறுபட்ட இருக்கக்கூடிய அந்த பாவத்தின் தன்மைகளும் சேர்ந்து அந்த கிரகம் கொடுக்கும் அப்படிங்கிறது தான் நமக்கு தெரிய வருது. ஆனா இது நம்முடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியுமே தவிர, இது எல்லாருக்கும் 100% அதே போல பலன் கொடுக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனா ஓரளவுக்கு நம்ம பார்த்த வரைக்கும் ஒரு சில பேருக்கு இந்த மாதிரி பாவத்துல இருக்கக்கூடிய அந்த மாறுபாடுகள்னால ராசியில் அமையக்கூடிய சில யோகங்கள்லாம் சரியா கிடைக்காம இருக்கக்கூடிய தன்மைகளும் நான் பார்த்திருக்கேன். இது போல மற்றும் ஒரு நல்ல ஒரு செய்தியோட நான் மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.